சந்தோஷம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாஸ்டர் என்ன பிரதர் என்னை ஆள வச்சார். நல்லது. இது ஒரு சின்ன கலந்துரையாடல் தான். எப்படி சொல்கிறது, இது கிருபை என்று சொல்கிறது, ஆச்சரியமான கிருபை என்று தீர்க்கதரிசி மாதிரி அதே காரியத்தை ஒரு ஆச்சரியமான கிருபை. இங்கே இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அந்த ஆச்சரியமான கிருபை தான் உங்களோடு என்னை ஒரு ஐக்கியமாக ஒரு சகோதரனாக இணைத்து இந்த இடத்துல இருத்தி வைத்திருக்கிறது. அதை நினைக்கும் போது அந்த கிருபைக்கு என்னத்தை சொல்லிடும், அவர் சொன்ன மாதிரி உடைஞ்சி தான் பேசலும். ஸோ அந்த கிருபை ஒரு மேன்மையாக இருக்கிறது. அது ஆச்சரியம் பண்ணும்போது அது சொல்கிறது இல்லை, அது இருதயத்தில் உள்ளான இருதயத்துக்குள்ளேருந்து வெளிப்படுற ஒரு காரியமாக இருக்கிறது. பாருங்கள், ஒரு அந்நியமாக இருந்த எங்கேயோ இருந்த எனக்கு இங்கே இருக்கிற அநேகரை ஆண்டவர் எனக்கு அருகில் கொண்டு வந்து தந்திருக்கிறார். அவர்கள் ஒரு அன்பின் சகோதரர்கள். அதை சொல்லலாது. அது ஒரு அன்பு, அது ஒரு பாசம், அதுதான் அந்த சகோதர அன்புன்றது. அது எதின் மூலமாய் அது எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது என்று சொன்ன அந்த மாபெரும் கிருபை, அது கிறிஸ்துவின் அவயமாய் நாம் இணையும் போது, அந்த வார்த்தைக்குள்ளே இணையும் போது, அதுக்குள்ளே கட்டப்படும் போது தான் அந்த அன்பு எங்களுக்கு கிடைக்கிறது. அது என்ன, அது எங்களை விட்டு பிரியாது உண்டு. பார்க்கும்போது ஒரு சந்தோஷம். பாருங்கள், அவர் சொல்லும்போது அது எங்களை என்ன ஒரு கட்டத்துக்கு கொண்டு போகிறது. கர்த்தர் அதை நிறைவேற்றணும்ன்றது அவருடைய அந்த ஏக்கத்தை, அந்த சகோதரருடைய ஏக்கத்தை ஒரு நாள் நிறைவேற்றுவார். ஆமேன். அதுதான் அந்த சகோதர அன்பாக இருக்குது. இன்றைக்கு என்னையும் இந்த இடத்துல இவர்கள் முன்னே இருக்குது. அது ஒரு ஆச்சரியமான கிருபை தான். எனக்கு இதெல்லாம் தெரியாது 5 வருஷத்துக்கு முன்னே. 5 வருஷத்துக்கு முன்னே நான் என்னவோ ஒரு ஊழியம் செஞ்சுன்னு இருந்தேன். இந்த 5வது வருஷத்தில் தேவன் இந்த வார்த்தைக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகுது. ஆனால் இந்த 5 வருஷத்துக்குள்ளே நான் இந்த நிலையில் இருக்கிறதுக்கு காரணம் இந்த அன்பின் சகோதரர்கள் தான். ஏன்னா அவங்க இல்லாட்டி நான் இதுக்குள்ளே இன்னும் மூவ் ஆகிருக்கே இல்லாது. அந்த அன்பு தான், அந்த சகோதரக்கியந்தான், அந்த வார்த்தையின் ஒரு காரியம்தான் என்னை இந்த இடத்துலையும் என்னையும் அநேகரையும் இந்த இடத்துல அழைத்து இருக்கிறது. ஆமேன். அதே போல் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு சகோதரர்கள் செஞ்ச, நான் கூட நினைக்கல சகோதரர்கள் அப்படி ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராமை செஞ்சாங்க. ஒரு பெரிய ப்ளஸிங். சில பேர் சுயசேர வாசிக்கவே மாட்டாங்க. சில பேருக்கு வாசிக்க டைம் இருந்திருக்காது. சில பேர் கேட்டிருப்பீங்க, அதுக்கும் பாதி தான் கேட்டிருப்பீங்க. சில பேர் படிச்சிருப்பீங்க, அதுலேயும் பாதி தான் கேட்டிருப்பீங்க. சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆர்வம்லாம் அதுவும் குறையாக தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அந்த 2.5 மணி நேரத்துக்கு அதை ப்ரிப்பேர் பண்ணி ஒரு அழகாக ஒரு ஷெட்யூல் பண்ணி அதை திரைக்க அதை கேட்டவங்க ஆசீர்வாதம் பெற்றிருப்பாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நாமேன். ஏனென்றால் அதில் விடப்பட்ட எவ்வளவோ காரியங்கள் அவங்க சொல்லும்போது இதெல்லாம் இருக்கா, இங்கே இதெல்லாம் கேட்கலையே, நான் இன்றைக்கு கேட்டிருக்கேன். ஆமாம், இன்றைக்கு கேட்கும்படிக்கு தேவன் அந்த கிருபை எங்களுக்கு தந்திருக்கேன். ஆமேன். அது மேன்மையான ஒன்று. அல்லேலூயா. அதே போல் சிறுவர்கள் வந்து இங்கே சொன்ன காரியங்கள் எல்லாமே பாருங்கள், இதுதான் அந்த படிமானம். அதுதான் அந்த படிமானம், எங்களுடைய உயர்வு. நாங்கள் என்ன செய்கிறோம், மறுரூபப்படுத்துறதுக்கான அந்த படிமானமாய் இருக்கிறது. ஆமேன். சபை கூடுதலை இதுக்குத்தான் வேதம் சொல்லுது, விட்டு விடாதிருங்கள். இதுக்குத்தான் சபை கூடுதலை விட்டு விடுவான். நாங்கள் கிறிஸ்துவின் வார்த்தை, அந்த வார்த்தைக்குள்ளே முழுவதுமாய் கட்டப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆமேன். நாங்கள் மாத்திரமல்ல, நாங்கள் மற்றவர்களையும் கட்டுவதற்கு ஊக்குவிக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கணும். ஆமாம். அநேக சின்ன பிள்ளைகள் வந்து பார்க்கல இவ்வளோ சந்தோஷமாக, அப்போ வராதவங்க அதை பார்க்க இன்னும் சந்தோஷப்படும். அதுதான் சபை கட்டுதல்ன்றது. அதுதான் அந்த கூறுநீர் கோபுரம். நாம் கட்டப்படணும். கூறுநீர் கோபுரம் கட்டப்படுறது நாம் கட்டப்படுறோம். எல்லாத்துலேயும் விசுவாசத்தில், சகோதர சிநேகத்தில், தைரியத்தில், அன்பில், எல்லாத்துலேயுமே நாங்கள் கட்டப்பட வேண்டியவர்களாக இருக்கோம். இல்லையா? அதே நேரம் இந்த கலந்துரையாடலில் உங்களை பார்த்த சந்தோஷம், இங்கே இருக்கிற ஊழியக்காரர்கள்லாம் பார்த்த சந்தோஷம், இன்னும் அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புகிறோம். அதுதான் உண்மை. என்னடா நின்றுட்ட மாதிரி கிடக்கு, ஒரு ப்ரோக்ராம் அப்படியே நின்று அவங்க எழுத்துட்டாங்க 2.5 மணி நேரத்தில் அளவோட முடிஞ்ச மாதிரி கிடக்கு. இன்னும் கொஞ்சம் பார்த்துருக்கலாம்னு நினைச்சேன். சரி, அது டைம் அந்த குறிப்பிட்ட டைம். இப்போ கூட பாருங்கள், ஒரு கலந்து ஆலோசிக்கிற டைம் கூட எங்களுக்கு பாசம் அவ்வளோ வரைக்கும் கிடைக்கான்னு நினைக்கிறேன். ஏன்டா ஒரு ஆள் பேசினாலே 2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசுகிற ஆக்கள் எல்லாரும் ஊழியத்தில் இருக்கிறதுனால மெக்க கொடுத்தா 1 மணி நேரம் பேசிடுவாங்க. ஸோ இப்போ நானும் அதை நிறுத்தலாம்னு இருக்கேன். டைம் ஆகிட்டு மற்ற ஊழியக்காரரும் அவங்கள தங்களுடைய இறுதியில் இருக்கிற சிறிய காரியங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தர் அந்த ஆச்சரியமான கிருபை நாங்கள் அந்த ஆச்சரியமான கிருபை உங்களையும் என்னையும் இந்த இடத்தில் நிறுத்தியதுக்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமேன். ஆமேன்.